பகவான் கிருஷ்ணரின் பிறப்புக் கதை. மதுரையை ஆண்ட கம்சன் தனது அக்காள் தேவகியை வாசுதேவருடன் திருமணம் செய்து வைத்தான். ஆனால் திருமணத்துக்குப் பிறகு ஆகாயவாணி, தேவகியின் 8வது மகன் உன்னை அழிப்பான் என்று சொன்னது. அதனால் கம்சன் பயந்து தேவகி வாசுதேவரை சிறையில் அடைத்தான். தேவகிக்கு பிறந்த 7 குழந்தைகளையும் கொன்றுவிட்டான். 8வது குழந்தை பிறக்கும் நேரத்தில் நாராயணன் தாமே அவதரிக்க முடிவு செய்தார். அரை இரவு நேரத்தில் ஆஷாட கிருஷ்ணபக்ஷ அஷ்டமி தினத்தில் கிருஷ்ணர் ஒளி வீசி பிறந்தார். முதலில் விஷ்ணுவின் வடிவில் தோன்றி பின்னர் சாதாரண குழந்தை வடிவம் கொண்டார். அப்போது சிறை கதவுகள் தானாகத் திறந்து காவலர்கள் உறங்கினார்கள். வாசுதேவர் குழந்தையை எடுத்து யமுனா நதியை கடந்து சென்று கோகுலத்தில் யசோதா வீட்டில் வைத்தார். அங்கு யசோதா பெண் குழந்தை பெற்றிருந்தாள். வாசுதேவர் அவளை சிறைக்குக் கொண்டு வந்தார். கம்சன் அந்த குழந்தையை கொல்ல முயன்றபோது அவள் யோகமாயியாகி, உன்னை அழிக்க வேண்டியவன் பிறந்துவிட்டான் என்று சொன்னாள். பின்னர் கோகுலத்தில் வளர்ந்த கிருஷ்ணர் கம்சனை அழித்தார். இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.